வின்னிஸ் அகாடமி சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2024 நடக்கக்கூடிய அந்த குரூப் 4க்கு வந்து நம்ம ஜிகேல 100க்கு ஒரு 90 அல்லது குறைந்தபட்சம் ஒரு 85+ வந்து எப்படி எடுக்கிறது. நீங்கள் ஒரு முதல் முறையாக இந்த தேர்வு வந்து அட்டன் பண்ண போகிறீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயரில் 2024 ஜிகேல எந்த யூனிட்டுக்கு எத்தனை கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க, முக்கியமான யூனிட் எது, ஒவ்வொரு யூனிட்டுக்கான வெயிட்டேஜ் என்ன அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போகிறோம். ரைட்டா, கண்டிப்பாக முதல் முறையாக படிக்கிறீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா ப்ரீவியஸ் இயரில் இப்போலாம் வந்து கேள்விகள் வந்திருக்கு. ஒருவேளை 2024 நடக்கக்கூடிய அந்த தேர்வுக்கும் மேபி இந்த மாதிரி கேள்விகள் வரலாம். இதெல்லாம் ஒரு முக்கியமான யூனிட் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஜிகேல ஈஸியாக வந்து உங்களால் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். எல்லாருக்குமே அந்த முதல் முறையை படிக்கிற எல்லாருக்குமே ஒரு பதட்டம் இருக்கும். தமிழில் நான் வந்து ஸ்கோர் பண்ணிடுவோம் சார், ஒரு 90+ எடுத்துருவோம் சார், ஜிகே நினைச்சதான் சார் எனக்கு ஒரு பயமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா வந்து கிடைக்கும். ரைட்டா, சரி, ஓகே. பொதுவில் டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின் என்ன அப்படின்றது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நான் ஒரு டைம் சொல்லிடுறேன். நமக்கு வந்து 100 கொஸ்டின் வந்து கேட்பாங்க. ரைட்டா, ஸோ இந்த 100 அப்படின்றது ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு வந்து 75 போயிடுது, மேக்ஸுக்கு வந்து 25 போயிடுது. ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் 25, இதில் எந்த ஒரு மாற்றம் கிடையாது. எல்லா வருஷமே 25 தான் கேட்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து இங்கே நம்பர் ஆஃப் கொஸ்டின் போட்டிருக்கேன் இல்லையா, இது வந்து 2022 நடந்த அந்த தேர்வில் கேட்கப்பட்ட அந்த கொஸ்டின் நம்பர் ஆஃப் கொஸ்டின். இப்போ 2024 இதே மாதிரி கேட்பாங்கன்னா கேட்க மாட்டாங்க. நம்பர் ஆஃப் கொஸ்டின் வந்து மாறுபடும். ஆனால் எப்பவுமே எல்லா எக்ஸாமுக்குமே மேக்ஸ் வந்து 25, அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ரைட்டா, ஸோ அதனால் நம்ம ஜிகேல ஃபுல் மார்க் எடுக்கணும், நல்லா ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா மேக்ஸுக்கு வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுத்தே ஆகணும். டெய்லியுமே ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 25க்கு ஒரு 23, 24 உங்களால் வந்து போட முடியும். ரைட்டா, ஸோ மேக்ஸை தவிர்த்து 2022 நடந்த அந்த தேர்வில் எந்த மாதிரி எத்தனை கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்த்துக்கலாம். ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து எந்தெந்த யூனிட்டுக்கு என்னென்ன வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இப்போ மேக்ஸை தவிர நீங்கள் பார்த்தீங்கன்னா யூனிட் 8க்கு வந்து 16 கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ரைட்டா, ஸோ அடுத்தது வந்து பாலிட்டியில் 11 கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஹிஸ்ட்ரியில் 10 கொஸ்டின், சயின்ஸில் 10 கொஸ்டின், ஜியோகிராஃபியில் 9 கொஸ்டின், கரண்ட் அஃபேர்ஸில் 9 கொஸ்டின், எக்கனாமிக்ஸில் 4 கொஸ்டின், யூனிட் 9ல் ஒரு 4 கொஸ்டின், ஐஎன்எம்மில் 2 கொஸ்டின். இந்த ஐஎன்எம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐஎன்எம்மில் வரக்கூடிய ஐஎன்எம்மில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 கொஸ்டின் வந்திருக்கு. அந்த 2 கொஸ்டின் எங்கே சார் போச்சு அப்படின்னா இங்கே யூனிட் 8க்கு வந்து போயிருக்கு. யூனிட் 8க்கு அது வந்து போயிருக்கு. ரைட்டா, ஏன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா நான் 16 சொல்ல மாட்டாங்க, 14, 15 போட்டிருப்பாங்க. அது காரணம் என்னென்னா ஸோ இது வந்து ஐஎன்எம்மா யூனிட் 8ன்றது ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்கும். ஏன்னா வந்து விடுதலை போராட்டம் சம்மந்தப்பட்டதான் கேட்பாங்க. நம்ம தமிழகத்தில் நடந்த தொடக்க கால கிளர்ச்சிகள், விடுதலை போராட்டம் ஸோ அந்த மாதிரி வரதுனால சில கேள்விகள் வந்து இங்கே போயிடுது. ரைட்டா, இந்த யூனிட் 8 பார்த்து யாரும் பயப்பட வேண்டியதில்லை. யூனிட் 8ன்றது தனி யூனிட் கிடையாது. நீங்கள் படிக்கக்கூடிய தமிழ், ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம் இந்த மாதிரி படிக்கிறீங்க இல்லையா, ஸோ அதனோட எல்லாம் சேர்ந்தது தான் பார்த்தீங்கன்னா இந்த யூனிட் 8. ரைட்டா, அதை வந்து நம்ம தமிழ்நாட்டுக்குன்னு இம்பார்ட்டன்ட் கொடுத்து அதுக்கு மட்டும் பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழகம் சார்ந்த வினாக்கள் எங்கே இருக்குது, எந்த பகுதியில் இருக்கோ அதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சு படிச்சிங்க அப்படின்னா இதுக்கான வேட்டர் ஸ்டேட் நம்ம வின்னர்ஸ் கிளாஸ் அகாடமியில் போட்டிருப்போம். அதை தெரிஞ்சு படிச்சிங்கன்னா இதில் வந்து ஃபுல் மார்க் வந்து எடுத்துடலாம். ரைட்டா, அப்போ ஜிகேல வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கக்கூடிய யூனிட் அப்படின்னு சொன்னால் யூனிட் 8 பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, சயின்ஸு, ஜியோகிராஃபி 1, 2, 3, 4, 5 யூனிட் பாருங்கள். யூனிட் 8 பாலிட்டி 11 வருது, ஹிஸ்ட்ரியில் 10 வருது, சயின்ஸில் 10 வருது, ஜியோகிராஃபியில் 9 வருது. ரைட்டா, இந்த 5 யூனிட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து 9 கேட்டாலுமே வந்து அதுக்கு நம்ம பள்ளி பாட புத்தகத்தில் வந்து படிக்க முடியாது. ரைட்டா, நம்மக்கிட்ட படிக்க சோர்ஸ் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து டெய்லியுமே வந்து நியூஸ் பேப்பர் படிக்கணும் அல்லது ஒரு யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணலாம். அதுக்கு நோட்ஸும் இருக்குது. நம்ம வின்னர்ஸ் கிளாஸ் அகாடமி கூட பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ்லாம் வந்து கொடுக்குறோம். ஸோ அதை ஃபாலோ பண்ணால் நீங்கள் போட்டுக்கலாம். அப்போ பள்ளி பாட புத்தகத்தை பேஸ் பண்ணி படிக்கக்கூடிய இந்த 5 யூனிட் தான் வந்து உங்களுக்கு வெயிட்டேஜ் வந்து அதிகமாக இருக்குது. நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸை தவிர்த்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ், யூனிட் 9, ஐஎன்எம் இது 3மே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெயிட்டேஜ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இது காரணம் என்ன அப்படின்னா எக்கனாமிக்ஸ் வந்து அப் டு 6th 10th வரைக்கும் கண்டென்ட் வந்து கிடையாது. நமக்கு பொது அறிவுன்றது 10ஆம் வகுப்பு தரத்தில் தான் கேள்விகள் கேட்புன்னு சொல்கிறதுனால 10ஆம் வகுப்பு வரைக்கும் எக்கனாமிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால கேள்விகளோட எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக கேட்குறாங்க. ஆனால் நம்ம 10ஆம் வகுப்பு வரைக்கும் மட்டும் படித்தா போதாது. ஏன்னா 5 years பிளான்லாம் படிக்கணும். குறைந்தபட்சம் நீங்கள் 11th எக்கனாமிக்ஸாவது படிக்கணும். ரைட்டா, யூனிட் 9 பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 கொஸ்டின் தான் வந்து கேட்குறாங்க. அந்த 4 கொஸ்டினும் கரண்ட் அஃபேர்ஸ் கொஞ்சம் வந்து வந்துடுது. அப்புறம் பழைய இது
இதுக்கு முன்னாடி தமிழகத்தில் கொடுத்த நலத்திட்டங்கள் ஸ்கீம் பற்றி சில வந்து கேட்பாங்க. ஏன்னா சிலபஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. குரூப் 2க்கு இருக்கக்கூடிய யூனிட் 9க்கும் நம்ம குரூப் 4க்கு இருக்கக்கூடிய யூனிட் 9க்கும் சிலபஸ் பார்த்தீங்கன்னா பாதிக்கு பாதி வந்து கம்மியாக தான் கேட்டிருப்பாங்க. ஸோ அதனால் வந்து வெயிட்டேஜ் வந்து ரொம்ப கம்மி. அடுத்தது வந்து ஐஎன்எம். ஸோ ஐஎன்எம் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நம்ம பாலிட்டிக்கு அப்புறமே நம்ம வந்து படிச்சிருவோம். ஹிஸ்ட்ரி பாலிட்டி படிக்கும்போது ஐஎன்எம் சேர்த்து தான் படிப்போம். ஸோ வெயிட்டேஜ் கம்மியாக இருக்குதுன்றதுனால நம்ம வந்து அதை வந்து ஒதுக்கி தள்ளிட முடியாது. ரைட்டா? ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஐஎன்எம் படிக்கணும். ஐஎன்எம் படித்தா தான் உங்களுக்கு யூனிட் 8க்கு வந்து அது யூஸ் ஆகும். ரைட்டா? ஸோ அப்போ வந்து நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ், எக்கனாமிக்ஸு, யூனிட் 9 ரைட்டா? ஸோ இந்த 3 யூனிட்டை வந்து நீங்கள் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் இதெல்லாம் ஃபஸ்ட்டு படிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் படிக்கலாம். ரைட்டா? ஏன்னா வெயிட்டேஜ் வந்து ரொம்ப கம்மி. கேட்கக்கூடிய 4 கொஸ்டின் 3 கொஸ்டின் கேட்குறாங்கன்னா ஈஸியாகவே கேட்டுருவாங்க. 4 கொஸ்டின் கேட்குறாங்கன்னா 2 கொஸ்டின் 3 கொஸ்டின் சாதாரணமாக அட்டன் பண்ணிடலாம். ஏதோ ஒரு கொஸ்டின் தான் வந்து பார்த்தீங்கன்னா டஃப் கொடுப்பாங்க. அது வந்து ஹையர் கிளாஸ் வந்து மேபி கேட்டிருக்கலாம். ஸோ அதனால் இந்த யூனிட்டை பார்த்து நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த 5 யூனிட் தான் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து சில பிரச்சனை இருக்கும். என்ன அப்படின்னா, சில பேருக்கு சயின்ஸை பார்த்தா தலைவலிக்கும், சில பேருக்கு ஹிஸ்ட்ரியை பார்த்தா தலைவலிக்கும். இந்த 2 யூனிட்லுமே பிரச்சனை. ஆனால் 2 யூனிட்டுமே வெயிட்டேஜ் அதிகம். இப்போ பாருங்கள், ஹிஸ்ட்ரியில் வந்து 10 கொஸ்டின் வந்திருக்கு, சயின்ஸில் 10 கொஸ்டின் வந்திருக்கு. ரைட்டா? ஸோ இப்போ நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, இதுக்கு முன்னாடி வந்து வெற்றி அடைஞ்சிருக்காங்க இல்லையா, பாஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா, அவங்களெல்லாம் கேட்டிங்க அப்படின்னா, ஸோ நான் வந்து சயின்ஸ் வந்து ஓரளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து படித்தேன் சார், சயின்ஸில் ஓரளவுக்கு ஸ்கோர் பண்ணேன், அதனால தான் வந்து நான் செலக்ட் ஆனேன் அப்படின்றது சொல்கிறாங்க. ஆனால் எல்லாருக்குமே சயின்ஸ் வந்து ஈஸியானா கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஸோ நீங்கள் சயின்ஸ் வந்து படிக்கிறது உங்களுக்கு டஃப்னு உங்கள் மனசில் தோணுச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ஹிஸ்ட்ரியை ஓரளவுக்கு வந்து நீங்கள் சேர்த்து கொஞ்சம் டெப்த்தாக வந்து நீங்கள் படிக்கலாம். மோஸ்ட் ஆஃப் 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு இருக்கக்கூடிய சிலபஸ் பேஸ்டான அந்த ஹிஸ்ட்ரி மட்டும் நீங்கள் படித்தா போதுமானது. ரைட்டா? ஸோ அதனால் வந்து சயின்ஸ் உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் ஹிஸ்ட்ரிக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுங்க. அப்படி இம்பார்ட்டன்ட் கொடுத்தீங்கன்னா இதில் வந்து கொஞ்சம் வந்து கொஸ்டின் நம்பர் ஆஃப் கொஸ்டின் குறையும். அப்படி இதில் குறைஞ்சதுன்னா நீங்கள் எக்கனாமிக்ஸ், அதாவது சயின்ஸ் படிக்க கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், எக்கனாமிக்ஸ் வந்து நீங்கள் வந்து படிக்கலாம். அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஜாகிரபி, 10th ஜாகிரபி கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் ஐஎன்எம் கொஞ்சம் படிக்கலாம். ஸோ சயின்ஸில் உங்களால் முழுமையான ஒரு 10 மார்க் எடுக்க முடியல கூட ஒரு 5லேருந்து ஒரு 7 கொஸ்டின் என்னால் அட்டன் பண்ண முடியும் சார். ஒரு 7 கொஸ்டினாக நான் அட்டன் பண்ணுவேன். 5லாம் ரொம்ப கம்மி. 5லாம் எடுக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணாங்க. குறைந்தபட்சம் 10க்கு ஒரு 7 கொஸ்டினாவது நீங்கள் அட்டன் பண்ணணும். ரைட்டா? ஸோ அந்த 3 கொஸ்டின் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் இந்த எக்கனாமிக்ஸு, ஐஎன்எம், ஸோ கரண்ட் அஃபேர்ஸு இதில் ஏதாவது கொஞ்சம் வந்து நல்லா நீங்கள் அப்படியே படிச்சிங்க அப்படின்னா, இன்ட்ரெஸ்ட் கொடுத்து படிச்சிங்கன்னா சயின்ஸை பற்றி நீங்கள் ஒரி பண்ண வேண்டியதே இல்லை. சயின்ஸில் 10க்கு 10 எடுக்கலாம். என்னால் 6-7 கொஸ்டின் அட்டன் பண்ண முடியும். மீதி பேலன்ஸ் நான் என்ன பண்ணுவேன், எக்கனாமிக்ஸோ இல்லை ஐஎன்எம்லையோ இதில் ஓரளவுக்கு நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன் சார்னு சொல்லி நீங்கள் ஸ்கோர் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் வந்து நீங்கள் சயின்ஸை பார்த்து பயப்பட தேவையில்லை. ஒன்று, சயின்ஸ் எனக்கு நல்லா வரும் சார் அப்படின்னா நீங்கள் ஹிஸ்ட்ரியை பார்த்து பயப்பட வேண்டியதில்லை. ஹிஸ்ட்ரியும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இயர், வருடங்கள், அது இதுன்னு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சில பேருக்கு ஹிஸ்ட்ரியை பார்த்தா கொஞ்சம் அலர்ஜியாக இருக்கும். ஹிஸ்ட்ரி உங்களுக்கு டஃப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஓரளவுக்கு வந்து சயின்ஸுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க. சயின்ஸ் கூட பார்த்தீங்கன்னா 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு எல்லா பாடமும் படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சிலபஸ் ஓரியன்டாக எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் லெசனோ அதை மட்டும் படித்தாலே உங்களால் வந்து ஃபுல் மார்க் எடுக்க முடியும். ஒன்று, சயின்ஸ் படித்தா சயின்ஸ் பிடிக்கலாம், ஹிஸ்ட்ரிக்கு பாருங்கள், ஹிஸ்ட்ரி பிடிக்கலாம், சயின்ஸ் பாருங்கள். ஆனால் ரெண்டுமே பிடிக்கல அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ ஏதாவது ஒரு யூனிட்டுக்கு வந்து நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். அதே மாதிரி முழுக்க ஹிஸ்ட்ரியை ஒதுக்குறது அல்லது சயின்ஸை ஒதுக்குறது இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு கேட்கக்கூடிய கேள்வியில் ஒரு பாதி முக்கால்வாசியாவது நம்மளால் வந்து அட்டன் பண்ணுற அளவுக்காவது நம்ம படிக்கணும். ரைட்டா? ஸோ அந்த மாதிரி வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ இது 2022 இது மாதிரி கேட்டிருக்காங்க. இதான் வெயிட்டேஜ். அப்போ 2024 இப்படியே கேட்பாங்க. ஆனால் அப்படி கிடையாது. ஒரு கொஸ்டின் முன்ன பண்ண வரும். மேக்ஸை தவிர மற்றது எல்லாத்தையுமே கொஞ்சம் மாறும். பட் ஆனால் வெயிட்டேஜ் வந்து அவங்க இதுதான் கொடுப்பாங்க. கண்டிப்பாக வந்து யூனிட் 8க்கு வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கும், பாலிட்டிக்கு வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரிக்கும் சயின்ஸ் இருக்கும். ரைட்டா? ஸோ ஜாகிரபி எப்பவுமே 7லேருந்து 9 கொஸ்டின் கேட்குறாங்க. இதுக்கு முன்னாடி கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜாகிரபியில் ஒரு 7-8 கொஸ்டின் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து எப்பவுமே வந்து இருக்கும். ரைட்டா? கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும். ஸோ நமக்கு ஜூனில் தான் எக்ஸாம். நிறைய பேர் கேட்குறது என்னென்னா, ஜூன் டு ஜூன் படிச்சுக்கலாமா சார் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்படி கிடையாது. ஒரு வருஷம் எக்ஸாக்டாக கரெக்டாக 12 மாதம் சொல்லி கால்குலேஷன் பண்ணிடலாம் அவங்க கரண்ட் அஃபேர்ஸ் கேட்க மாட்டாங்க. ரைட்டா? 2023 எடுக்கிறாங்கன்னா அதுக்கு முன்னாடி 2023 ஜனவரியோ பிப்ரவரியோ மார்ச் ஏதாவது ஒன்று வந்து எடுப்பாங்க. ஸோ அப்போ 1.5 வருஷத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறது கொஞ்சம் பெட்டர். என்னை பொறுத்த வரைக்கும் நான் தான் சொல்கிறேன். அட்லீஸ்ட் 1 வருஷம் 6 மாதம் அல்லது 3 மாதம், அந்த 1 வருஷத்துக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் படிக்கணும். உங்களுக்கு சொல்லணும்னா 2023 ஜனவரி ஆரம்பித்து, ரைட்டா, 2024 ஏப்ரல் வரைக்கும் படிங்க. ரைட்டா? மே மாதம் தேவை கிடையாது, ஜூன் மாதமும் தேவை கிடையாது, ஏப்ரல் வரைக்கும் படிக்கலாம். ஏப்ரல் என்ன, இப்போ ஏற்கனவே 2023 கரண்ட் அஃபேர்ஸ்லாம் படிச்சிருப்பீங்க. நவம்பரில் நோட்டிஃபிகேஷன் வரும்னு சொல்லி எதிர்பார்த்து படிச்சிருந்தீங்கன்னா 2023 கரண்ட் அஃபேர்ஸ் முடிச்சிருப்பீங்க. இப்போ கூடுதலாக வந்து ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் ஒரு 4 மாதம் கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் நீங்கள் வந்து சேர்த்து படிச்சுக்கோங்க. ரைட்டா? சரி. ஸோ இப்போ இந்த வீடியோ மூலமா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள்
ஜிகேல டார்கெட் வந்து கண்டிப்பாக வந்து 90 அப்படின்னா ஒரு 85 வந்து ஒரு 90க்கு நீங்கள் டார்கெட் பண்ணணும் ரைட்டா. ஸோ அதுக்கு கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ப்ரீவியஸ் இயரில் இப்படிலாம் வந்து கேட்டிருக்காங்க நம்பர் ஆஃப் கொஷின். ஸோ அப்போ நம்ம படிக்கக்கூடிய ஆர்டரில் நம்ம எதுக்கெலாம் வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும், மேக்ஸ் கொடுக்கணும், யூனிட் 8 பாலிட்டி ஹிஸ்ட்ரி சயின்ஸ்னு சொல்லி வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த யூனிட்லாம் வந்து நம்ம ஒரு டைம் 2 டைம் வந்து படிக்கணும், ரிவிஷன் பண்ணணும்னு சொல்லி நீங்கள் படிக்கணும். ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜிகே வந்து முழுமையாக படிக்க மாட்டாங்க, ஒரு 4 யூனிட் 5 யூனிட் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா அரைக்குறையாக தான் படிச்சிருப்பாங்க. ஒரு 4 யூனிட் 3 யூனிட் வந்து சும்மா டச் பண்ணியிருப்பாங்க. நான் சொன்னேன் இல்லையா, 4 கொஸ்டின் கேட்குறேன்னா 2 கொஸ்டின் ஒரு கொஸ்டின் வந்து சாதாரண அட்டன் பண்ணலாம், எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணலாம், இல்லை ஏதோ நம்ம படிச்சிருப்போம், இல்லை புக் பேக் கொஸ்டின் கேட்டிருப்பாங்க, இல்லை பாக்ஸ் கொஸ்டின் கேட்டிருப்பாங்க, ஈஸியாக வந்து அட்டன் பண்ணிடலாம். எல்லா யூனிட்டும் நம்மளால் வந்து ஃபுல்லாக எடுக்க முடியாது. ஆனால் குறைந்தபட்சம் ஒரு நமக்கு வந்து 9 யூனிட் 8 யூனிட் இருக்குது அப்படின்னா அந்த 8 யூனிட்டில் ஒரு 4 யூனிட் 5 யூனிட்டாவது நம்ம கிளியராக இருக்கணும். மீதி ஒரு 2 யூனிட் வந்து ஓரளவுக்கு படிச்சிருந்தா கூட நம்மளால் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். இந்த குரூப் 4 வந்து உங்களால் வந்து கிளியர் பண்ண முடியும். ஸோ படிக்கும் போதே வந்து எப்படி படிக்கிறது, என்ன படிக்கிறது, ஐயோ படிப்பேனா படிக்க மாட்டேனா, பாஸ் பண்ண மாட்டேனா, ஜிகேல இப்படி கேட்பாங்களா அப்படி கேட்கலாம் அப்படிலாம் நிறைய யோசிக்காமல் உட்காந்து படிங்க ரைட்டா. ஓரளவுக்கு ப்ரீவியஸ் கொஸ்டின் 2-3 கொஸ்டின் பேப்பரை வச்சுக்கோங்க. இப்படி தான் கேட்டிருக்காங்க, இதுதான் சிலபஸ், நான் ஓகே இப்படிலாம் நான் படிக்கிறேன், இது இந்த யூனிட்லாம் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு படிங்க. படித்தாலே ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து சிலபஸை கவர் பண்ணி நம்ம படிச்சுட்டு அடுத்தடுத்த யூனிட் நம்ம போகும்போது நமக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும். அப்புறம் நம்ம இன்னும் சேர்த்து படிக்கலாம்டா, இதை படிக்கலாம் அதை படிக்கலாம்னு நமக்கே ஒரு ஆசை வந்துடும். ஸோ ஈஸியாக வந்து நம்ம முடிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு தொடங்கும் போது ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கும், நிறைய இருக்குது, எப்படி படிக்கிறது, எப்படி நம்ம கவர் பண்ணுறது, ஜூனுக்குள்ளே முடிச்சிருவோமான்ற ஒரு பயம் எல்லாருக்குமே இருக்கும். அந்த பயத்தை வெளிக்காட்டிக்காமல் நம்ம படிக்கணும், அதுதான் வந்து மேட்ரு ரைட்டா. சரிப்பா, இப்போ ஓரளவுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ மூலிமா ஸோ ஜிகே பற்றி ஒரி பண்ணிக்க வேணால் கண்டிப்பாக நம்ம வின்னர்ஸ் கிளாஸ் அகாடமி சார்பாக உங்களுக்கு வந்து கைட்லைன்ஸ் குரூப் 4 எக்ஸாமுக்கான கைட்லைன்ஸ் வந்து கண்டிப்பாக தொடர்ச்சியாக நம்ம கொடுப்போம். நன்றி, வணக்கம்.